ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தாய அண்ணா அறிவாலயம். இவர் எங்க கிடந்தாருன்னே தெரியல. யாரு நம்பாலு, யாரு டுபாக்கூர். இவர் கேட்கிறாரு, என்ன திட்டம் செய்தீர்கள் 4 ஆண்டுகளாக? ஆட்சிக்கு வந்த பிறகு கூட சனியம் முடிச்ச முகத் போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சோசியல் மீடியால. முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். யாரா காலுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் காலுக்கும் சேர்காலுக்கும் இடையில போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்குது ஓபிஎஸ். ஏன்பா அப்படின்னு பார்த்தா இத்தனை 4 காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவினுடைய காலை, சின்னம்மாவோட காலை பிடிச்சு அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணுமே. எந்திரிச்சு என்னன்னா அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டன், விசுவாசமான தொண்டன். அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்திருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பயங்கர துரோகியா நீ. ஆர்கே நகர் தொகுதியில 20 ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்துல ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப், அந்த குரூப்பே ஏமாத்துறாருன்னா எப்படியோ போட்ட ஆளா இருந்திருப்பாரு. அவங்களை நம்ப வச்சு ஒரு அழுகையை போட்டு உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி. உன்னை அவர் அப்பயே அந்த மனசு நினைச்சிருக்கு, வைக்கிறேன் பாரு ஆப்பு. திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது யோக்கியதை வேணாமா? என்னன்றி கொன்றாக்கும் உய் உண்டு, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாங் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. செஞ்ச நன்றிய மறந்தவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடையாது. அவன் வாழ்க்கையில எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டி இருக்கும்னு யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒடுக்க இழந்தவன் கைபோல் அங்க இடுக்கன் கலைவதாம் நட்பு. கேவலமே. அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம், அந்த அம்மாவுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூர் பக்கத்தில் விளார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார். உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் இறப்புல போய் நிப்பான். அவன் தான்டா தமிழன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதான். எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் செத்துட்டான், போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு திட்டினாலும் பரவாயில்ல, போய் நான் மாலையை போட்டு வர்றேன்டா. இதுதான்டா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனா அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார். பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களே என்று. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால், அண்ணா அவர்கள் அறிவித்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனா உங்களை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்து
உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்த நீங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வீர்கள்? நீங்கள் மக்களுடைய துரோகிதான். பாட்டு இவர் போல யாருன்னு ஒரு சொல்ல வேண்டும். அந்த பாட்டோட வரி கேட்டிருக்கீங்களா? வாழ்ந்தவர் கோடி மறைந்த மக்கள் மனதில் நிற்பவர் யார்? இவத பார்த்தோன்னே எனக்கு எது ஞாபகத்துனா 1000ல் ஒருவன் படத்துல ஒரு காட்சி. அதுல அடிமைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அந்த அடிமைகளோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். ராமதாஸ் அவர் தான் மேஸ்திரி. அப்ப ஜெயலலிதா அம்மையார் அதுல இளவரசி. அவங்க ராமதாஸ் கேட்பாங்க, மந்திரி யாரே, இந்த இடம் விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் இருக்கிறதே. உடனே எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான் காரணம். உடனே அதுக்கு ராமதாஸ் சொல்வார், இளவரசி, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது அப்படின்னார். அன்னைக்கே இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு, இந்த அம்மாவோட அடிமைகளுக்கு வாய் தான் காது வரைக்கும் இருக்கும்னு. ஆனா இந்த அம்மாவை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இந்த குரூப்புகளை வச்சு எப்படித்தான் மேய்ச்சாங்களோ, உண்மையிலே பெரிய அதிசயம் தாங்க. இந்த பாட்டு இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்குனே ஒரு பாட்டு எழுதி ஜெயா டிவியில போடுறாங்க. அதை எல்லாரும் போய் காலில் பொத்து 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 பொத்துன்னு யாரு சசிகலாமா காலில் உழுகிறத காமிச்சு ஜெயா டிவியில எந்த பாட்டை போட்டாங்க தெரியுமா? ஒரு அதிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா மேடைக்கு வர்றப்ப எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடைக்கு ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் மேடைக்கு வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? இப்படி கும்பிட்டுட்டு வர்றாரு. உன்னைய பத்தி தாயா பாடிக்கிட்டு இருக்காங்க, விவரம் தெரியாம கும்பிடுறியன்னு. எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? குறுக்கு வழி. அடுத்து இன்னொரு குரூப் வருது, அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? அடே அப்பா, அந்த பாட்டு. இப்படி அவங்களுக்குன்னே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பாட்டு பாடி இருக்காரு. அப்புறம் ஒண்ணு சொல்றாரியா, நாங்கள் அறிவித்த திட்டங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் போட்டோ இருக்கிறார். இவர் அறிவிச்ச திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம தலைவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காராம். அட ஞான சூனியமே, நான் இருக்கிற பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு நான் பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே அந்த ஆட்சியில மாணவர்களுக்கு கொடுக்கிற பையி பொருள்கள்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில அடிச்ச பையி. அதுல என்ன படம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி படம், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவோட படம். பையில அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்க ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, அதுல எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட படம், காம்பஸ்ல படம், பென்சில் பிள்ளை எழுதுற பென்சில்ல இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அதை சீவிடுவாங்கன்ற அறிவு கூட இல்லை பாருங்க. அவர் முகரைய பிளேடு வச்சு சீவிடுவாங்க, அது கூட தெரியாம பென்சில்ல படத்தை அடிச்சு வெக்கங்கட்ட தானமா. அப்ப பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகள் அடிச்சு கிடக்குது, உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த படம் போட்ட பையை எப்படி தலைவரே நாங்க கொடுக்கறது? இந்த படத்தை மாத்தி நாங்க எப்படியாவது அடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னதுக்கு தலைவர் சொன்னாரு, அப்படி மாத்தி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டாரு. ஆமா தலைவர்ன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளவுன்னு கேட்டா 7.5 கோடி ரூபாய் செலவாகும்ட்டாங்க. தலைவர் சொன்னாரு, அவங்க படத்தோடைய பையி புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அந்த 7.5 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட சனியம் பிடிச்ச முகத் போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்றிய. மெட்ரோ ரயில் திட்டத்தை நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெளிநாட்டில் சென்று கடன் வாங்கி அந்த திட்டத்தை உருவாக்கியவர் நமது தளபதியார் அவர்கள். இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் பயன்படுத்துகிறவர்கள் எப்படியெல்லாம் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வேற உதாரணமே தேவையில்லை. நம்ம சகோதரிகளுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டுல பிறந்திருக்கு.
அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்து வேற ஊருக்கு கட்டி கொடுத்து புருஷன்ட்ட போயிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னு செல்போனில் மெசேஜ் வருது. உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க, நான் ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து ஓடு ஒப்ப என்ன பெரிய லாடு லபக்கு தாசா, போய் பார்த்துக்கலாம், நானும் வர்றேன், கூட்டி போகிறேன், அப்போ போய்க்கலாம். ஏங்க, ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அம்மா மட்டும் தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சொல்றத கேள்வி ஓ உள்ள. சரியா? இது எப்ப? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரே பொம்பளை பிள்ளை புருஷன்ட்ட வந்து, நான் எங்க அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வை. எப்படி போவ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதுல ஏறி போய் எங்க அப்பாவை பார்த்துக்கிடுவேன். சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல வருது, அதுல எங்க அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஒரு மாபெரும் திட்டத்தை அமல்படுத்திய தலைவர் இவர் கேட்கிறாரு, என்ன திட்டம் செய்தீர்கள் 4 ஆண்டுகளாக? வரிசையா திட்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய 1 மணி நேரம் மேல போடலாம். அதுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் 48 என்ற அந்த திட்டத்தில் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா 4 லட்சம் உயிர்கள், 3.5 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு கடவுள் செய்ய வேண்டிய பணியை 3 லட்சம் பேரை உயிரோட கொண்டு வந்திருக்கிற திட்டம் எங்கள் சுகாதார அமைச்சருடைய அந்த திட்டம். அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திட்டம். அது கிடக்கட்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். நான் அவன் எம்எல்ஏட்ட சொன்னேன், 8:40 நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்திருக்கு, கேட்டிருக்கீங்களா? காத்து மேல, காத்து கீழ, காத்து சைட்ல, காத்து லெப்ட்ல, நாட்டு மேல காத்தடிக்குது, காத்து மேல நாத்தடிக்குது, எல்லாமே குப்பமே டம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. இதையும் எடப்பாடிக்கு அழகா போடலாம். ஆப்பு மேல ஆப்படிக்குது, ஆப்பு ரைட்ல, ஆப்பு சைட்ல, ஆப்பு லெப்ட்ல, ஆப்பு மேல, ஆப்பு கீழ, ஆப்பு மேல ஆப்படிக்குது, எடப்பாடிக்கு ஆப்படிக்குது, வழிநெடுகள்லாம் ஆப்பு ஆப்புமா. 2026 சைபர் வாங்கி 2026 முட்டையை வாங்க, ஆப்பு மேல ஆப்பு ஆமா. ஆப்பு மேல ஆப்பு வாங்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கு இன்னைக்கு அவருடைய பேர்ல இருக்கு. 4448 கோடி ரூபாய் வழக்கு, கோடி ரூபாய் வழக்கு இன்னைக்கு சிபிஐல இருக்கு. அதுக்கு தடை கேட்டு இன்னைக்கு அதுக்கு ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த வழக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சேலம் ஜெயில கட்டம் போட்ட டவுசர் தான் உட்கார்ந்து ஆப்பு மேல ஆப்படிக்குது, பழனிசாமிக்கு ஆப்படிக்குது, சேலம் ஜெயில கஞ்சிமா சோறுமா. யார்கிட்ட வந்து 2026 நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அவங்க மேல ஒரு தேசிய கொடி போட்டிருந்தாங்க. அந்த இறப்பு காட்சியை நீங்க டிவியில பார்த்திருக்கலாம். பார்க்கிறப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களா அப்படின்ற ஒரு ராணுவ வீரன் போய் அந்த தேசிய கொடியை எடுத்து மடிச்சு யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முடிவு ஆகல. சசிகலா அம்மா நிக்கிறாங்க, ஓபிஎஸ் நிக்கிறாரு. இவர் எங்க கிடந்தாருன்னே தெரியல. யாரு? நம்பாலு, யாரு? டுபாக்கூர், அங்க எங்கேயோ மூளையில கிடக்குறாரு. தேசிய கொடி எடுத்துட்டு வந்த அந்த போர் வீரன் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்புல இருந்த ஓபிஎஸ் கொடுக்கறதா, இல்ல சசிகலா அம்மாட்ட கொடுக்கறதா, செங்கோட்டையன் கொடுக்கறதா, யார்கிட்டயா கொடுக்கறது, தினகரன் கொடுக்கறதான்னு முழிக்கிறான். அப்புறம் ஓபிஎஸ் தான் யாரு சின்னம்மாவை காமிச்சோன்ன சின்னம்மா கையில் அந்த தேசிய கொடி, அந்த தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு எங்க கிடக்குதுன்னே தெரியாம ஒரு வீட்டில் எந்த மூலையில கிடக்குதோ. ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி
ஒரு ராணுவ வீரன் அதை வாங்கி கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தான் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில கொடுத்தான். அந்த தேசிய கொடியை 2026 கம்பீரமாக ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி ஜெயலலிதா அம்மையார் மேல போத்திருந்த தேசிய கொடி இன்னைக்கு எங்க கிடக்குதுன்னே தெரியாம அட்ரஸ் இல்லாம கிடக்குதோ, அதுபோல சாகும் வரை எடப்பாடி பழனிசாமியால் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில் வந்து கொடியை கூட தொட முடியாது. சிலுவம்பாளையம் ஊராட்சியில வேணா நீங்க கொடி ஏத்தலாம், அல்லது நீங்களா வீட்டுல ஒரு கொடியை வச்சு ஏத்தி நீங்களா சலிட் அடிக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு, ஜெயில நீங்க கொடி ஏத்தலாம். இன்று புதிதாக கைதியாக வந்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் சேலம் சிறைச்சாலையில் கொடியேற்றுவார், அங்க வேணா ஏத்தலாம். ஆனால் 2026 ஆகஸ்ட் 15 அன்று வெற்றி கொடி ஏற்றப் போவது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை சொல்லி பீலாவட்டு கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையை கிழிக்க இன்னும் பல கூட்டங்களிலே உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பலருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி ஆவடியில் அருமை அமைச்சர் நாசர் அவர்களுடைய தலைமையில பேச போறேன். அங்க நான் ஒரு குறிப்பிட்ட 2 பேருக்கு பதில் சொல்ல இருக்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு சொல்லி இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை மாநாட்டை ஏற்பாடு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதிப்படுத்திய சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு